ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான பொரியல் தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி வந்து தெரிஞ்சிருக்கும். யாராவது பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த பொரியல் செய்ய போகிறோன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாகிடும். ஏன்னா இதில் வேலையே இருக்காது. அதுலேயும் நைட்டே நம்ம இந்த பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னுமே வேலை எதுவுமே இருக்காது. அதனால் நான் இந்த பொரியல் செய்கிறதுனா மட்டும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலையே இல்லைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, சீக்கிரமாகவும் செய்யக்கூடியது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பீன்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ வந்துட்டு நம்ம லஞ்ச் காலையில் பேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பொரியல் பண்ணி கொடுக்கும் பொழுது வந்து சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களுக்கு அது பிடிக்குது. ரெண்டாவது நமக்கும் வேலை ஈஸியாக இருக்குது. அதனாலேயே நான் வந்துட்டு இந்த பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பீன்ஸு காராமணி இது ரெண்டுத்துலேயும் இதே சேம் மெத்தடில் தான் செஞ்சு தருவேன். அது வந்து அவருக்கு பிடிக்கும். அதனால் நான் அந்த ரெசிபியை செஞ்சிடுறது. எனக்கு வந்து அவ்வளோவா காயோட முட்டை சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது. அதனால் நான் சாப்பிடாத டைமில் அவருக்கு மட்டும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த பொரியலை செஞ்சு கொடுத்துருவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பேக் பண்ணி கொடுக்குறதுனால மதியம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும். நம்ம தைரியமாக பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அது கலர் வந்து மாறிடும். கரெக்டாக பார்த்து எடுத்தோம்னா கலரும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம வந்து நல்லா அது வெந்துட்டுன்னும் பொழுது நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி பழுப்பு கலராக மாறிடும். இப்போ தண்ணியை வடித்து காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி காயிலையும் உப்பு இருக்குது. இந்த வெங்காயத்துலலாம் உப்பு ஏறணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கினதும் இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ண வேண்டாம். அதை வந்து நாளாக அப்படி கீறி போட்ட மாதிரி போட்டிங்கன்னா அப்போ தான் காயில் வந்து மிளகாய் இருக்கிறது தெரியும். இல்லைன்னா தெரியாமல் எடுத்து மிளகாவை சாப்பிட்ருவாங்க. அப்புறம் இதை எதுக்கு நீ செஞ்ச அப்படின்ற மாதிரி கோவம் வர மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. மிளகாய் வந்து நல்லா கீறி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற இந்த காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஏன் சேர்க்குறோன்னா இதில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வந்து அந்த சூட்டில் வற்றி போயிடும். இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே வந்துடும், ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து நான் டேரெக்டாக தான் உடச்சி ஊற்றுவேன். இப்போ யாராவது பிகினர்ஸ் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஊற்றுறேன்னு ஓடிக்கிட்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் கப்பில் ஊற்றிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் நான் தனி பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து ஊற்றி காமிச்சேன். இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் போட்டு அப்படியே கிண்டுன்னு கிண்டக்கூடாது. ஏன்னா சில பேருக்குலாம் அப்படி கிண்டுனா தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்ற அந்த இதுவே இருக்கும். அதை மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா முட்டை தனியாக போயிடும், காய் தனியாக போயிடும். அதுவுமே முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக போயிடும். அது வந்து நல்லா இருக்காது. அந்த காயோட முட்டை வந்து கோட் ஆகிருக்கணும். அதுதான். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு அந்த முட்டையை வந்து முட்டைக்கும் வலிக்காமல் காய்க்கும் வலிக்காமல் தான் இப்படி கிளறி விட்டேன். அது ஒரு 2 மினிட்ஸில் அது வந்து நல்லா செட் ஆகிடும், காயோட நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்து நல்லா கிளறி விடுற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டோம்னா முட்டையிலேருந்து காய் வந்து பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பண்ணணும். இப்போ பாருங்கள், முட்டை எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அடியில் வந்து போய் நம்ம 2 மினிட்ஸ் விடுறோம் இல்லையா, அது வந்து லைட்டாக ஒட்டிக்கும். அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் எடுத்து போட்டோம்னா சரியாயிடும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம், பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக இது வந்து முடிஞ்சிடும். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை தான் மாற்றிக்கலாம். இப்போது சுட சுட சூப்பராக நம்மளோட பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதை மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் தரதான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நான் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ரெசிபிஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ தந்துட்டுருக்க மாதிரியே எப்பொழுதுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம்.